தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உறவினர்களின் ஆலோசனை குடும்ப அமைதியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் குலைத்து கொண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். சில நேரங்களில் குடும்ப பிரச்சனைகளில் வெளிப்புற உறவினர்கள் தலையிடும் போது பிரச்சனை தீர்வதற்கு பதிலாக மேலும் ஒரு சிக்கல்களை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எதையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. பிரச்சனைகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய கவலைகள் வந்தாலும் அதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும், அடுத்த நாள் அதையெல்லாம் மறைந்து எப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஓட்ட வேண்டும் என்பதில் உங்களுடைய கவனங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். தனுசு ராசிக்காரங்களின் குடும்பத்திலும் இது போன்ற ஒரு சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. நல்ல எண்ணத்தில் கூறப்பட்ட ஆலோசனைகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். நீங்கள் சில நபர்களின் வாழ்க்கையிலோ அல்லது பெரியவர்களின் வாழ்க்கையில் கூட நல்ல விஷயங்களைத்தான் கோரியிருப்பீர்கள். இருந்தாலும் அவர்களை அதனை எடுத்துக்கொண்ட விதம் என்பது மிக தவறான ஒரு நிலைமையாகவே இருக்கும். இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தேவையற்ற ஒரு பதற்றமானது உருவாகி கொண்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன தெரியுமா? 3ஆம் வீடு மற்றும் 4ஆம் வீடுகளுக்கு இடையே பாபகர்த்தாரி யோகமானது ஏற்படும் போதோ அல்லது 3ஆம் அதிபதியான சனி பலவீனம் அடைந்து 4ஆம் வீட்டை பார்க்கும் போதோ உங்களது சொந்த பந்தங்கள் மற்றும் உறவினர்களின் அதீத தலையீடும் ஆலோசனைகளும் உங்களுடைய குடும்ப அமைதியை குலைத்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் வீட்டில் நடக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்கிறேன் என்ற பெயரில் உள்ளே நுழையும் உறவினர்கள் தவறான வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களின் சுயநலமான ஆலோசனைகள் கணவன் மனைவிக்குள் இருக்கும் விரிசலை மேலும் அதிகமாக்கி கொண்டே தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க நியாயவாதிகள் என்பதால் அவர்களின் முகத்திற்கு நேராக பேச முடியாமல் உள்ளுக்குள்ள புழுங்கி அழக்கூடிய நிலைமையானது சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். உறவினர்கள் பேச்சை கேட்டு நீங்கள் எடுக்கும் சில முடிவுகள் உங்களது சொந்த குடும்ப உறுப்பினர்களின் வெறுப்பையே சம்பாதிக்கக்கூடிய வழிவகைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சவாலாகவே கொடுத்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் பண விஷயங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போனதால் அதுவும் ஒரு சிக்கலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். துலா மற்றும் விருச்சிக ராசிகளைப் போலவே தனுசு ராசிக்கும் தனஸ்தானமான 2ஆம் வீடு மிக முக்கியமானது. இதனுடைய அதிபதி சனியாக இருப்பதால் பொருளாதாரத்தில் வெளிப்படைத்தன்மை மிக குறைவாகவே இருக்கும். தனக்காரகனான குரு 6ஆம் வீட்டில் மறையும் போதோ அல்லது 2ஆம் வீட்டில் பாப கிரகங்களின் சஞ்சாரங்கள் நீடிக்கும் போதோ பண பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் குடும்பத்திலோ அல்லது கூட்டாண்மையிலோ பெரிய சிக்கல்கள் தலை தூக்கி கொண்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் செய்த செலவுகளுக்கு முறையான கணக்கு காட்ட முடியாமல் போகலாம், அல்லது உங்களுடைய துணை உங்களுக்கே தெரியாமல் சில நிதி முடிவுகளையும் எடுத்திருக்கலாம். கூட்டு தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வரவு செலவு கணக்குகளில் சந்தேகங்கள் இழந்து அதுவே தொழிலை முடக்கக்கூடிய அளவிற்கு விஸ்வரூபமானது எடுத்திருக்கும். பண விஷயத்தில் அசுப அந்தரங்கள் நடக்கும் போது எந்த ஒரு வாய்மொழி ஒப்பந்தமும் உங்களுக்கு எதிராகவே இதுவரைக்கும் முடிந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்று நினைத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறான ஒரு சூழ்நிலையை மட்டுமே இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். குடும்பத்துல வருமானம், செலவுகள், கடன்கள் அல்லது சொத்து தொடர்பான விஷயங்களில் முழுமையான ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போனதால் பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். சில தகவல்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சரியாக பகிரப்படாமல் போகவோ ஆரம்பித்திருக்கலாம். இதனாலேயே சந்தேகங்கள் உருவாகி உறவுகள்ல நம்பிக்கை குறைந்திருக்கலாம். பணம் பற்றிய சிறிய பிரச்சனைகள் கூட குடும்ப அமைதியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதித்து கொண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்று தான் கூற வேண்டும். தனுசு ராசி அன்பர்களை மனதில் உற்சாகமும் செயல்களில் ஒரு பரபரப்பும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யமானது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும்.
உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை இந்த ஒரு நாளில் ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொல்வதுபடி அவர்களும் நடந்து கொள்ளவோ ஆரம்பிப்பார்கள். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்குள்ள வந்துவிடும். வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். இது போதுமான அளவுக்கு நல்ல ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். புதிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உதவுவார்கள். உங்கள் வாழ்க்கையில புதிதாக நுழையும் சில நண்பர்கள் முக்கியமா ஆதரவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவோ ஆரம்பிப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு இதையெல்லாம் செய்வார்கள், நல்லதை தேடி கொடுப்பார்கள் என்று எதையுமே நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவதால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். அவர்கள் மூலம் வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, நல்ல ஆலோசனைகள் அல்லது புதிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக கிடைக்கலாம். இந்த நட்புகள் சாதாரணமானவையாக மட்டும் கிடையாதுங்க, எதிர்காலத்தில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாகவும் இருக்கும். சரியான நேரத்தில் கிடைக்கும் சரியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருப்பார்கள். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம் மட்டுமல்லாமல் நண்பர்கள் வட்டம் மற்றும் சமூக தொடர்புகளை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதனுடைய அதிபதி சுக்கிரன் பலம் பெறும் போதும் ராகுவின் யோக அந்தரங்கள் நடக்கும் போதும் உங்களது வாழ்க்கை பாதையையே மாற்றக்கூடிய புதிய நல்ல மனிதர்களின் அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இந்த புதிய நண்பர்கள் உங்களது தனி திறமைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தங்களின் மேலான உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நிச்சயமா உருவெடுப்பீங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் நபர்களின் நட்பு கிடைப்பதால் உங்களது கௌரவம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கூடும். ஆபத்தில் உதவுபவனை உண்மையான நண்பன் என்பதற்கு ஏற்று நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு பக்கபலமாக நின்று உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த புதிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு ஏணியை போல செயல்படுவார்கள். குடும்பத்தில் நல்ல முடிவுகள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எடுக்கப்படும். 2ஆம் வீடான வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்தில் புதனின் சுப சஞ்சாரமும் குருவின் அருளும் இணையும் போது குடும்பத்தின் எதிர்கால நலன் கருதி மிக உன்னதமான நல்ல முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எடுக்கப்படும். பூர்வீக சொத்துக்களை பிரிப்பது, புதிய அசையா சொத்துக்கள் அல்லது வீடு வாங்குவது போன்ற காரியங்கள் குடும்ப பெரியவர்களின் முன்னிலையில் சுமூகமாகவே பேசி தீர்மானிக்கப்படும். பிள்ளைகளின் திருமணம் அல்லது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒருமித்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டு காரியங்கள் துரிதமாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிறைவேறும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஈகோ பார்க்காமல் வெளிப்படை தன்மையுடன் ஆலோசித்து முடிவுகளை எடுப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் உங்களது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் ஒரு வலுவான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைத்து கொடுக்கும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அமைதியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதைத்து கொண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகிறீர்கள் என்று தான் கூற வேண்டும். தனுசு ராசி அன்பர்களை மனதில் உற்சாகமும் செயல்களில் ஒரு பரபரப்பும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யமானது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை இந்த ஒரு நாளில் ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொல்வதுபடி அவர்களும் நடந்து கொள்ளவோ ஆரம்பிப்பார்கள். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்.
பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்குள்ள வந்துவிடும். வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். இது போதுமான அளவுக்கு நல்ல ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். புதிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உதவுவார்கள். உங்கள் வாழ்க்கையில புதிதாக நுழையும் சில நண்பர்கள் முக்கியமா ஆதரவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பிப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு இதையெல்லாம் செய்வார்கள், நல்லதை தேடி கொடுப்பார்கள் என்று எதையுமே நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவதால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். அவர்கள் மூலம் வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, நல்ல ஆலோசனைகள் அல்லது புதிய புதிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக கிடைக்கலாம். இந்த நட்புகள் சாதாரணமானவையாக மட்டும் கிடையாதுங்க. எதிர்காலத்தில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாகவும் இருக்கும். சரியான நேரத்தில் கிடைக்கும் சரியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருப்பார்கள். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம் மட்டுமல்லாமல் நண்பர்கள் வட்டம் மற்றும் சமூக தொடர்புகளை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதனுடைய அதிபதி சுக்கிரன் பலம் பெறும் போதும் ராகுவின் யோக அந்தரங்கள் நடக்கும் போதும் உங்களது வாழ்க்கை பாதையையே மாற்றக்கூடிய புதிய நல்ல மனிதர்களின் அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இந்த புதிய நண்பர்கள் உங்களது தனி திறமைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தங்களின் மேலான உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நிச்சயமா உருவெடுப்பீங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் நபர்களின் நட்பு கிடைப்பதால் உங்களது கௌரவம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கூடும். ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் என்பதற்கு ஏற்று நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு பக்கபலமாக நின்று உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த புதிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு ஏணியை போல செயல்படுவார்கள். குடும்பத்தில் நல்ல முடிவுகள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எடுக்கப்படும். 2ஆம் வீடான வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்தில் புதனின் சுப சஞ்சாரமும் குருவின் அருளும் இணையும் போது குடும்பத்தின் எதிர்கால நலன் கருதி மிக உன்னதமான நல்ல முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எடுக்கப்படும். பூர்வீக சொத்துக்களை பிரிப்பது, புதிய அசையா சொத்துக்கள் அல்லது வீடு வாங்குவது போன்ற காரியங்கள் குடும்ப பெரியவர்களின் முன்னிலையில் சுமூகமாகவே பேசி தீர்மானிக்கப்படும். பிள்ளைகளின் திருமணம் அல்லது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒருமித்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டு காரியங்கள் துரிதமாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிறைவேறும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஈகோ பார்க்காமல் வெளிப்படை தன்மையுடன் ஆலோசித்து முடிவுகளை எடுப்பீர்கள். இந்த காலகட்டத்தில்